ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியலையே. ஸோ ஏதோ ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் போயிருக்கு போல். ஸோ இந்த போஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்பி டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 5 ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்களே, அந்த ஃபோட்டோஸே காணும். அந்த ஃபோட்டோஸ் அந்த போஸ்ட் வந்து டெலீட் ஆகிருக்க மாதிரி இருக்குது. இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் அந்த போஸ்ட்டே இல்லை. என்ன பண்ணி வச்சாங்கன்னு தெரியல. ஸோ ஒரு ஸ்டோரி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத எனக்கு புரிஞ்சதை கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்க ஸ்டோரி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே ஒரு பிக்கு, இதை தான் ஸ்டோரியாக போட்டிருக்காங்க. ஸோ யாரையுமே அவங்க மென்ஷன் பண்ணலாம் போடல. இந்த போஸ்ட் யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போய் சேர மாதிரி காமனாக ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணாங்க. இப்போ நம்மளே மனசு ஏதாவது கஷ்டப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணுவோம். பட் இப்போது யார் அவங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்களோ அவங்களும் அந்த ஸ்டோரியை படிப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு புரியும் நமக்காக தான் அந்த ஸ்டோரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு மீனிங்கில் தான் வந்து அவங்க போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணாலுமே நம்மளோட சாய்ஸு, சைலன்ஸு, வியூஸ், அப்பியரன்ஸ் எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. நம்ம அந்த விஷயத்த பண்ணாலும் பண்ணாட்டுமே நம்ம ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதை நம்ம வந்து கேட்டு அதுக்காக நம்ம வாழக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நம்ம வாழக்கூடாது. ஸோ நம்மளோட லைஃப் நம்ம தான் வாழணும். ஸோ அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே வந்து கீழே போட்டு, ஸோ அவங்களோட வெயிட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனை கீழே போட்டுட்டு நமக்குன்னு ஒரு வேர்ன் டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம முன்னோக்கி போகணும். அதாவது மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்காம, ஸோ நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும், அதை நோக்கி நம்ம போனோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரீச்சுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அடுத்தவங்க சொல்கிறத காலை வாங்காதீங்க, நம்மளோட கோல்ஸை நோக்கி போங்க, அவங்களுக்கும் ஒரு கோல்ஸ் இருக்கும், அதை நோக்கி போங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சது தான். இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் உங்களோட கருத்து நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். பட் ஏதோ ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க, யார் என்ன பார்த்து வச்சாங்கன்னு தெரியல. தயவு செய்து முடிஞ்ச பாசிட்டிவாக கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நெகட்டிவாக ஷேர் பண்ணாத தயவு செய்து நீங்கள் கமெண்ட்டே போட வேண்டாங்க. யாருமே நம்மளோட கமெண்ட் பார்த்துருக்கிறது இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் எப்பயும் சொல்கிற மாதிரி. ஸோ ப்ளீஸ் அவாய்ட் நெகட்டிவிட்டி. ஸோ அப்படி என்னத்த வேலையை பார்த்து வச்சாங்கன்னு தெரியல. ஸோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த கமெண்ட் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் போஸ்டே ரிமூவ் பண்ணி விட்டாங்க என்னன்னு தெரியல. ஸோ தெரியலங்க. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.